ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். திஸ் வே never go deeper. I mean, never go further because they also scared of darkness. Okay. And they believe in spiritual. ஒரு பாதையை பார்த்தாலும் தெரியும், ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உள்ள என்ன சவுண்ட்லாம் கேட்குது. ஏறி போயிடும். Maybe a couple days ago. Which one? This one. Oh. From this one, maybe because of the strong wind. Oh. இந்த மரம் இப்போ தான் ரீசெண்டாக விழுந்துருக்குன்றாங்க. Kind of fig. இப்போ தான் விழுந்துருக்கு. கீழே பார்த்து இப்போது 2வது மலையிலேருந்து இறங்க போகிறோம். மோஸ்ட்லி ஏறி முடிச்சாச்சு உச்சியில். இனிமேல் ஃபுல்லாக இறங்குற வேலை தான். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம்னாங்க, இதை விட கஷ்டம்லாம் இருக்குன்னாங்க. ஸோ இது வந்து கம்பேர் டு இது வரைக்கும் வந்ததில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக இறங்கி தான் போகுது ரூட்டு. அவர் போகிறது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸ்லிப்பரியாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணுன்னாங்க. ஓகே, நம்ம ஷூ போட்டிருந்தா இந்நேரம் அவ்வளோதான். இந்நேரம் நம்ம ஷூலாம் போட்டிருந்தோம்னா இந்நேரம் டேமேஜ் ஆகிருக்கும். புது ஷூ இதுக்குள்ளே எப்படி போடுறது. ஃபுல்லாக இறங்குற மாதிரி தான் இருக்குது வழி. இறங்கி தான் போயிட்டுருக்கோம். ஏறப்பு ஸ்பீடாக கூட ஏற முடியுது, பட் அதை இறங்குறது தான் கஷ்டமாக இருக்குது. மலை ஏறும்போது கூட நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு ஹார்டாக தெரில. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது இறங்கி போகிறதால. அவர் வந்து நாங்கள் வந்து வேகமாக வந்துவிட்டோம், ஏன்னா அது ஆஃப் மீ மார்க்குன்னாங்க அப்போ அந்த ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணது. ஸோ அப்போயே சொன்னார், மற்றவங்கள விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் வரோம். மற்ற டூர் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வரதால அவங்களுக்கு ஒரு ஆள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் நின்று வருவாங்க, சில பேர் ஸ்பீடாக வருவாங்க. ஏன்னா நிறைய இது வந்து ஒழுக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே. You know, like the group we saw in the office earlier. Oh yes. So tomorrow they had to go up this hill. Reverse way. Yeah, because they do a bit like opposite itinerary with us. Which tour they are planning? That is different tour? Yeah, they do different tour. Tour and what? Like Hang Tien 2 days. ஸோ இப்போ நாங்கள் போகிற ரூட்டுக்கு இப்போ நாங்கள் எங்கெங்கே இறங்குறோமோ அங்கெல்லாம் அவங்க ஏறுவாங்க. நாங்கள் எங்கெல்லாம் ஏறணுமோ அங்கெல்லாம் அவங்க இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவங்களோட எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அவங்க நாளைக்கு தான் வருவாங்களாம் இந்த ரூட்டில். ஸோ அதான் சொல்லிட்டு வந்தார், இந்த வழியாக அவங்க வந்தால் எப்படி இருக்கும் ஏறி வர்றது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப இறங்குது. ஒரு இடத்துல விழுகவே போயிட்டேன். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. கொஞ்சம் மெதுவாக போகும் போல். ஸோ ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்ருக்கோம். மோஸ்ட்லி இன்னும் இறங்கிட்டு தான் போகிறோம். இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது ரூட்ஸ் எல்லாமே. பின்னாடி பார்த்தா தெரியும் எப்படி நாங்கள் வந்துட்டுருக்கோன்ட்டு. No more. So you can go down here a little bit. You can look this direction. You can see the cave entrance of Hang Tien over there. ஓகே, ஸோ கேவ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது. 40 minutes from here to the cave entrance. 40 minutes? Yeah, 40 minutes. ஓ ஓகே. 3வது மலை வந்து சின்ன மலைன்னாரு, ஆனால் அதுவே 40 நிமிஷம் ஆகும்னாரு. ஸோ எப்படின்னு தெரில. 3வது மலை வந்து ஏறுறது அந்த அளவுக்கு இல்லை, இறங்குறது ரொம்ப கஷ்டம்னாங்க. Look in front of you, you can see the cave entrance over there. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு மூலையில், அதுதான் அந்த கேவோட என்ட்ரன்ஸுன்றாங்க. அந்த சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக தெரியும். 2 மணியை முடிச்சிட்டோம். வெயிலும் இருக்குல்லையே, நாங்கள் பீக்கான வெயில் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ வெயில்னால் எனர்ஜி ட்ரைன் ஆகிட்டுருக்கு. ஸ்லிப்பரினால் நமக்கு வேகமாகவும் போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது மலை அதோட டாப்புக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இறங்குறதா ரொம்ப கஷ்டம்னாங்க. பார்ப்போம். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, தண்ணி சவுண்டு வந்து கேட்குது.
ஒரு ஆறு இங்கே இருக்குன்றாங்க, ரிவர். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்செலாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு அங்கே தான் லஞ்சுன்னாங்க, இந்த ரிவர் சைடு தான். ஸோ வேறு ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ஸ்டோன் ராக் ஸ்லைட் ஒரு கல் மட்டும் உருண்டு போயிட்டுருக்கு. மக்கள் நடமாட்டம்லாம் இல்லாத பகுதி தான் இது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி இங்கே வந்து தனியாக நம்ம யாரும் வர முடியாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரொம்ப லிமிட்டட் ரிசர்வ்டு ப்ளேஸ் மாதிரி தான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்றாரு. நம்ம 2 கிலோமீட்டர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாதி வந்தாச்சுன்னாரு. ஸோ பாதிக்கு அப்புறம் பார்த்தோன்னா 2வது பாதியும் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பாதியா இல்லை 30% 40%? 4.5 kilometers பாதி. இப்போ நம்ம பார்த்தோன்னா 4 பேராக இருந்தோம் முன்னாடி. இப்போ வந்து அந்த பின்னாடி ஒருத்தர் கடைசியாக வந்துட்டு இருந்தார், சேஃப்டி கைடோடு வந்துட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ லஞ்ச் இது வந்து என்ன ரிட்டர்ன் இந்த வழியாக இது ஏதோ பின்னாடி ஒரு வழி இருக்குன்னாங்க. ஸோ போய் லஞ்ச் ஏதோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதோ போகிறதா சொல்லி போயிட்டார். நடுவில் ஏதோ ஒரு பள்ளியில் அவர் திரும்பிட்டார். அந்த சவுண்டு கேட்குதுல தண்ணி, அந்த சைடு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். இனிமேல் வரப்போகிற பாதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கல் தான் இருக்குது. ஏன்னா கேவ் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சுன்றாங்க. பின்னாடி ஒரு இடத்துல கேவ் என்ட்ரன்ஸ் இந்தாங்க பாருங்கள், அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் கேவ் என்ட்ரன்ஸுன்றாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். River cave. Yeah, because like they earlier formed, so they lit up above the sea level. So now they became a dry cave. Yeah. ஓகே, And அதான் அந்த கேவோட என்ட்ரன்ஸ். Yeah. பார்த்தா தெரியும். the cave was discovered in 1994. This one? Yeah, this one recently. Yeah. In the past, local people here, no one care about the cave. Okay. So they just like find the cave, and some people they went to the cave entrance and they use the cave entrance like a shelter to avoid rain, something like that. Okay, like many years ago. Many years ago. And the reason why they never go deeper, I mean never go further, because they also scared of darkness. Okay. And they believe in spiritual. Okay. Yeah. Now like we can go like how much distance inside? So the total length of the cave is around 2 kilometers. But like at the moment we can go around like 500 meters from the cave entrance. Okay, we just go and come. Yeah. So until number one, so you know in Vietnam in general, like hang means cave, Okay. and Tien means fairy. What? Fairy, like Fairy. fairy. Fairy tales. Yeah, Okay, yeah, okay. yeah, Fairy tales means. yeah. Because like according what the local people they tell us, that is kind of like legend story. And when very first people they came here and they came to the cave entrance and they told us like they saw like fairy fly around. That's why like they also like they used to be worship the cave. Okay. Yeah, but now when we open this cave for tourism, so they stop doing it. Yeah. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 4வது ஆளும் வந்துட்டார். நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ண டைமில் அவர் எப்படி வந்தாருன்னு தெரில, ஸ்பீடாக வந்துட்டார். நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் உட்காந்துருப்போம். பார்த்தா தலைவர் பறந்து வந்துட்டார். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டப்பெல்லாம் மாற்றியாச்சு. ஸோ கேவுக்குள்ளே போகிறோம். அது டார்க்காக இருக்கும் நாங்கள் உள்ள. ஸோ அதனால தான் ரொம்ப சேஃப்டி லைட் அண்டு இதெல்லாம் வந்திருக்கு. நமக்கு போகிற வழியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸ் தான். இருக்குலே ஹார்டு தான். எப்படி ரிட்டர்ன் வர போகிறோன்னு தெரில. பாருங்க நம்ம வந்த பாதையை எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோன்ட்டு. ஓகே, நான் வியூ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த கேவோட என்ட்ரன்ஸ். கிட்ட வந்துட்டோம்.
த என்ட்ரன்ஸ், கேவோட என்ட்ரன்ஸ். Only the underground river still running in the cave, but in rainy season, the water level could reach 2/3 of the cave. 2/3, yeah. And last year, there was a wooden ladder over there, but because strong current, and then the ladder was washed away by the water. Yeah, and then this year we had to build a new one by the metal one. Metallic is more stable. ஓகே, இப்போது நம்ம கேவுக்கு உள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு, பின்னாடியே நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இங்கேருந்து அதில் ஏற்றுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு இறங்குறது தான் கஷ்டமாக இருக்குது, ஏறுறது கூட ஈஸியாக இருக்குது. பாருங்கள் அவர் எப்படி போகிறான்ட்டு. அது கஷ்டம்ன்றாரு, எப்படி வர சொல்கிறாரு. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஏறி போயிடும். இந்த லேடர் மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் பாறை இருக்குங்க. கிட்ட வந்தாச்சும் பார்த்து போயிட்டே இருக்கு. மேலே வந்து தண்ணி விழுந்துட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோவில் தெரியுதான்னு தெரில. இப்பயே மேலே வந்து தண்ணி சொட்டு தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குன்றாங்க. எப்படி போக போகிறோன்னு தெரில. தேங்க்யூ ஸோ மச். When the water drains out, now you can see the white thin layer on the surface of the rock. So actually those are calcium carbonate. Yeah. Wow, this tree just maybe just fell maybe a couple of days ago. Which one? This one. Oh. From this one, maybe because of the strong wind. Oh. இந்த மரம் இப்போ தான் ரீசெண்டாக விழுந்துருக்குன்றாங்க. Kind of thick. இப்போ தான் விழுந்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பயம் காட்டுறாங்க. அவன் பயத்துக்கு கேட்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கேவ்ஸ். எல்லாமே கேவோட என்ட்ரன்ஸ். ஏன் உள்ள வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குகை மாதிரி தெரியுது பாருங்க, அதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். எக்கோ செக்கிங். எக்கோ பாருங்க, செக் பண்ணுறாங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறு ஏதோ ஒரு வழியை கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக ஒரு வழி இருக்குது, அது போக முடியுமான்னு தெரில. இவங்க 2 பேரும் முன்னாடி போகிறாங்க, எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஓகே, தெரியுதான்னு தெரில. ஒரு மலை வழியாக குனிஞ்சு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நிமிர்ந்து ஒன்றா தலை செம்ம அடி இருக்குது. இதுலேயே ஹார்டஸ்ட் பார்ட்டு இப்போ நம்ம கவர் பண்ணுறது தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். வந்துட்டோம். Yeah. So like I said, this is a cave formation. So it's called Gower Pool, or it has another name. Like American, they call it Brimstone Dam. Okay. Like a dam, to block the water. Okay, dam. Yeah. Because before rainwater getting inside the space of the cave like this, so rainwater already dissolve amount of calcium carbonate or some mineral on the soil inside the soil above. Okay. Yeah, into a solution, and this solution is unstable. So whenever change in temperature or pressure, so carbon dioxide will separate from the rainwater, and then calcium carbonate is deposited. Very thick vegetation. Okay. So the vegetation play the important role is water tank. Okay. Yeah. So because inside the limestone above there are many cracks. So the rainwater following the cracks and get inside the cave like this. Yes, still it is like a raining kind of a thing in the entrance. Oh, பார்த்தீங்கன்னா தெரியும், மழை விழுந்த மாதிரி விழுந்துட்டுருக்கு மேலேருந்து. ஐயோ, போகிற வழியே எனக்கு பயமாக தான் இருக்குது. வாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும். கீழே தண்ணி வேறு இருக்குது.
அவர் பாட்டு முன்னாடி போயிட்டாரு. போகிற பாதையை பார்த்தாலும் தெரியும், ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உள்ள சவுண்ட்லாம் கேட்குது. பின்னாடி பாருங்கள், கஷ்டமான பாதை, பார்த்து வா. ஓகே, இன்னும் கேவுக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இது இப்போ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அவர் நம்மளை எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா கேவுக்கு உள்ள ஒரு சின்ன வழி இருக்குது. அது ஃபுல்லாக போனால் ஃபுல் டார்க் தான். ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கேவோட அது எப்படி க்ரியேட் ஆகிருக்கு, அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் வியூவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, நம்ம கேவ் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு கேட் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். திஸ் வே